ரேஷன் கடைகளில் VSO எனப்படும் விற்பனை முனைய இயந்திரத்துடன் எடைத்தராசை இணைப்பதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நுகர்பொருள் வாணிப கழகத்தில் கொண்டுவரப்படும் மூட்டைகளே எடை குறைவாக இருப்பதாக புகார் தெரிவிக்கும் இவர்கள் இந்த முறையால் நேர விரயம் ஆவதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர். இவை உண்மைதானா? களத்தில் இறங்கியது புதிய தலைமுறை. அது குறித்து விரிவாக பார்ப்போம். பலனாய் நியாய விலை கடைகள் உள்ள போதிலும் பொருட்களில் எடை குறித்த சர்ச்சைகளும் சந்தேகங்களும் ஆண்டாண்டாய் தொடர்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் சேர்த்து மொத்தம் 2,25,00,000 ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளனர். 34,793 நியாய விலை கடைகள் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன. அரிசி, பருப்பு, கோதுமை உள்ளிட்ட பொருட்களை ரேஷன் கடைகளில் வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். மலிவு விலையில் கிடைக்கும் இந்த பொருட்களால் எத்தனையோ குடும்பங்கள் நன்மையடைந்து வருகின்றன. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் ப்ளூடூத் முறையில் ரேஷன் கடையில் POS கருவியுடன் எடைத்தராசை இணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அத்துடன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கைரேகை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் POS கருவியுடன் எடைத்தராசை இணைக்கும் அதே வேளையில் நுகர்பொருள் வாணிப கழகத்தில் இருந்து கொண்டுவரப்பட்டு ரேஷன் கடைகளில் இறக்கப்படும் பொருட்களின் அளவு சரியாக இருக்கிறதா என அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் ரேஷன் ஊழியர்கள். கள அலுவலர்களால் எடை அளவு சரிபார்க்கப்பட்ட பின்னரே POS கருவியில் உள்வரவு பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர் அவர்கள். இதுகுறித்து மாநகர ரேஷன் கடை ஒன்றில் கள ஆய்வு நடத்தியது புதிய தலைமுறை. இப்போ பார்த்ததில் 48 இருக்குது ஒரு மூட்டையில் 48,760 இருக்குது. ஒரு மூட்டை குறைஞ்சபட்சம் 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது. 48,230 இருக்குது. 50 650 இருக்கக்கூடிய இடத்துல 2 கிலோ பக்கம் கம்மியாக இருக்குது. இது மாதிரி வரக்கூடிய பிரச்சனையில் எங்களுக்கு வரக்கூடிய அதிகாரிகள் ஆய்வுன்றப்ப அந்த இதில் வரக்கூடிய டெபிசிட்டை ஃபுல்லாக நாங்கள் தான் மிஸ்யூஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கான அபராதம் பூரா எங்கள் மேலே தான் திணிக்கிறாங்க. புதிய தலைமுறை கள ஆய்வில் மூட்டை ஒன்றுக்கு 50 கிலோ 650 கிராம் இருக்க வேண்டிய சூழலில் 48 கிலோகிராம் இருந்தது தெரியவந்தது. 1/2 கிலோ கம்மியாக போட்டாலும் அங்கே எடை தவறாக உள்ளதுன்னு மெசேஜ் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கார்டுக்காரங்களுக்கு மெசேஜ் போயிடும். எப்படின்னா உங்களுக்கு 1/2 கிலோ அரிசி உங்களுக்கு தர வேண்டியது இருக்குது, எப்படின்னா உங்களுக்கு எடை குறைவாக உள்ளது அப்படின்னு அந்த POS மிஷினில் காமிச்சிடும். அந்த கார்டு ஓப்பன் ஆகாது. அடுத்து அது முடிச்சு கரெக்டான வெயிட் போட்டால் தான் அந்த கார்டே க்ளோஸ் ஆகும். விற்பனை முனைய இயந்திரத்துடன் எடைத்தராசை இணைக்கும் அரசின் திட்டத்தை வரவேற்பதாக தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். நாங்கள் ரேஷன் கடைக்கு போனால் எங்கள் கைரேகையை வச்சா எங்களுக்கு சரியான 20 கிலோ அரிசி கிடைக்கிற அளவுக்கான ஒரு ப்ளூடூத் முறையில் எடை அளவீடு முறை வந்திருக்கு அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறது எங்களுக்கு உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. எடை குறையாமல் கிடைப்பதற்கான ஒரு ஸ்கீம் ப்ளூடூத் எடை முறையில் வருது. நாங்கள் பொதுமக்களாகிய நாங்கள் இதை ரொம்ப வரவேற்கிறோம். பொதுமக்களுக்கு சரியான எடையில் பொருட்கள் கிடைக்கப்பெறுவது நல்ல விஷயம்தான். அதே வேளையில் ரேஷன் கடை ஊழியர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை புறந்தள்ளிவிட முடியாது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்கும் பொழுது ரேஷன் கடை பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து உரிய முறையில் விசாரணை மற்றும் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ். ரேஷன் கடையில் ப்ளூடூத் முறையில் POS கருவியுடன் எடைத்தராசை இணைக்கும் பணி நடைபெறும் நிலையில் அதில் பல்வேறு சிரமங்கள் இருப்பதாக ரேஷன் கடை பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் பிரசன்னாவிடம் பேசலாம். பிரசன்னா, இதனால என்னென்ன சிரமங்களை ரேஷன் கடை பணியாளர்கள் எதிர்கொள்றாங்க? இது சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? ஆனந்தி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளிலும் அவ்வப்பொழுது புதிய புதிய விதிகள் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது அந்த POS இயந்திரத்துடன் தராசில் ப்ளூடூத்தை இணைத்து அந்த பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் துல்லியமான அளவில் எடை குறையாமல் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர நோக்கில் மக்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு சிறு முறைகளும் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக பொருட்கள் அளவோடு சேரும் என்கிற விஷயத்தில் தான் தற்பொழுது இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த மாதிரி திட்டங்கள் அமல்படுத்தும் பொழுது ரேஷன் கடை பணியாளர்கள் பெரும்பாலும் அவர்களுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டிருப்போம் என்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக பேசுவதற்கு ரேஷன் கடை பணியாளர்கள் அவருடன் நிறைய கேட்கலாம். ஆனால் இப்போ POS அந்த மிஷினோட ப்ளூடூத் அந்த இதை கனெக்ட் பண்ணும்பொழுது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்றீங்க? வணக்கம். அதாவது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ ப்ளூடூத் நினச்சி நம்ம எடை போடுறப்ப ஒரே நேரத்தில் ஒவ்வொரு பொருளையும் முழுசாக போட முடியாது.
இப்போ சீனிக்கு ஒரு ரேகை வச்சுட்டு அவங்க சீனியை ஒரு நேரத்துக்கும் பதிஞ்சிட்டு, அதாவது சீனி 2 கிலோ இடம் வச்சுட்டு அடுத்த பருப்பு இடம் வைக்கணும். அடுத்த அரிசியாக இருந்தால் அரிசி 20 கிலோ 2ஆக பிரித்து வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. முழுசாக வந்த போது தான் தெரியும். ஆனால் 20 கிலோவை 2ஆக பிரித்தும், பிஹெச் அரிசியாக இருந்தால் அதை 3 முறையும் பிரித்து வைக்கிற மணிக்கும், ஏ அரிசியாக இருந்தால் 4 முறை பிரித்து போடுற மணிக்கு சொல்லியிருக்காங்க. அது போடுறோம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு முறைக்கும் ஏற்கனவே வந்து சர்வர் பிரச்சனைனால ஒரு ஆளுக்கு குறைஞ்சது 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு குறையாம ஆகுது. ஆனால் இந்த முறை நடைமுறைக்கு வந்தால் குறைஞ்சது ஒரு நபருக்கு 15 to 20 நிமிஷம் தாராளமாக ஆகும். அப்படின்ற கணக்கு இப்போ ஒரு நேரத்தில் முதல் தேதி 2ஆம் தேதியில் வந்து கூட்டங்கள் அதிகமாகிற நேரத்தில் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 40 to 50 கார்டுக்கு மேலே சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப அதிகம். சேல்ஸ் பண்ணுறது அதிகம். அப்போ அது பொறுத்தா குறைக்கு இப்போ இருக்கிற நிலையில் வந்து 1000 கார்டுக்கு மேலே உள்ள கடைகளில் மட்டும்தான் ஒரு பேக் வரும். அதாவது ஒரு இடையாளரும் ஒரு விற்பனையாளர் இருக்காங்க. இப்போ 1000 கடை கீழே இருக்கிறவங்களுக்கு இடையாளர் இல்லை. இந்த முறை அதிகமாச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து ஒரு இடையாளர் ஒரு விற்பனையாளர் இருந்தே ஆகணும் கடைக்கு. இந்த பற்றாக்குறையை முதல் சரி பண்ணணும். 2வது குறை என்ன அப்படின்னா, வர மூடையில் வரது, அதாவது அரிசியோ சீனியோ துவரம் பருப்பு, இது 3ம் சரியான இடைமுறையிலேருந்து குடோன்லேருந்து வரதில்லை. அதிகாரி ஆய்வு பண்ணுற மட்டும் சரியாக வருது. மித்த நாட்கள், அதாவது 100 நாள், ஒரு மாதத்துக்கு 30 நாள்னா நம்ம எடுக்க போகிறத வந்து அதிகாரி ஒரு நாள் 2 நாள் ஆய்வு செஞ்சுட்டு வந்துடுறாங்க. மிச்சம் 28 நாளும் ஒரு மூடைக்கு குறைஞ்சது 2லேருந்து 3 கிலோ மிகவும் கம்மியாக இருக்குது. இப்படி உங்கள் துல்லியமாக நாங்கள் போட தயார். ஆனால் அதே மணிக்கு எங்களுக்கு குடோன்லேருந்து வர்றதுக்கும் மூடைகள் எல்லாம் சரியாக வர்றதும் எங்களுக்கு சரியாக தேவைப்படுது. சரியாக வரணும். வந்தால் தான் நாங்கள் வந்து துல்லியமாக அளந்து போட முடியும். இதை வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில நேரத்துக்கு நீங்கள் துல்லியமாக கொடுத்தா அப்படின்னா பாக்கெட் முறையில் கொடுத்தா ஈஸி. இந்த 2 கிலோ பாக்கெட் அப்படி கையில் கொடுத்து வேலையை முடிச்சிடலாம். அரிசியாக இருக்குது, அரிசி 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ தனித்தனி 3 கிலோ பாக்கெட்டு 8 கிலோ பாக்கெட் தனித்தனியாக கொடுத்தா ஈஸியாக எடுத்து கையில் கொடுத்து வேலையை முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் அளந்து மூடையும் கொடுத்து அளந்து தராசு என்ன செய்யினா இந்த மூடைகள் சரி செய்தால் மட்டுமே எங்களுக்கு சாத்தியமாக இருக்கும். அதாவது இப்போ வந்து பொதுமக்களுக்கு வந்துட்டு எந்த விதத்திலுமே வந்துட்டு பொருட்களோட எடை வந்து துல்லியமாக வந்து குறையக்கூடாது அப்படின்ற விஷயத்துல தான் இப்போ இந்த திட்டம் வந்து கொண்டுட்டு வராங்க. இப்போ ரேஷன், அதாவது இப்போ நுகர்பொருள் வாணிப கழகத்தில் வரக்கூடிய இலையோட அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் பொழுது என்ன மாதிரியான சிக்கல் வந்து பொதுமக்களுக்கு உங்களுக்கு வந்து ஏற்படுது? இப்போ எடை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, இப்போ நான் வந்து கேட்பேன். அதாவது இப்போ லாரியில் வந்து ஒரு சாக்கு வந்து 650 கிராம் எடை, அதாவது 50 கிலோ 650 கிராம் எடையோட வரணும். இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேட்டஸ் முறை, அதாவது ஒவ்வொரு மூடையும் எடை போட்டு இத்தனை இந்த ஒரு சாக்கு இத்தனை எடை இருக்குது இந்த போது கொடுத்தாங்க. இப்போ கடைசி ஒரு 6-7 வருஷமாக எந்த குடோன்லையுமே கொடுக்கறது இல்லை. அதை அப்படியே மறந்துட்டாங்க. அது முறை சரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு போட சரியாக இருக்கும். இந்த முறையில் இது வந்து மக்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம போடுறப்ப இப்போ ஒரு மூடை அவிச்சோம்னா 2 20 கிலோ காடு, ஒரு 15 கிலோ 10 கிலோ காடு பண்ணால் 50 கிலோ சரியாக இருக்கும். இதே நான் போடுறப்ப அதில் 48 கிலோ இருந்துச்சா மிச்சம் 3 கிலோவை எந்த முறையில் சரி பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கலைகளை சரிஞ்ச பின்னாடி இதை முறையில் கொண்டு வந்து சரி பண்ணால் சந்தோஷமாக இருக்கும், மிகவும் நன்மையாக இருக்கும். இல்லை இந்த திட்டம் வரவேற்கப்படுகிறது தான். திட்டத்தை குறை சொல்ல, திட்டம் வந்து மக்களுக்கான திட்டம், மக்கள் வரவேற்கப்பட்ட திட்டம். ஆனால் எங்களோட குறை என்னென்னா இதை சரி செய்யுங்க. இப்போ வந்து ஒரு கடைக்கு வந்துட்டு எவ்வளோ சிப்பங்கள் வருது, ஒவ்வொரு சிப்பத்துக்கும் 3 கிலோ, மொத்தமாக வந்து எவ்வளோ கிலோ வந்து ஒரு கடைக்கு வந்து குறையுது? இப்போ குறைஞ்ச சின்ன கடைன்னு எடுத்திங்கன்னா, இப்போ கிராம சைடில் 400 காடு 500 காடு, அந்த 600 காடுக்கு அப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 8000 கிலோ ஒரு லாரியில் 8000 கிலோ அரிசி வரணும். அது 8000 கிலோ கணக்கு வந்து 400 சிப்பம் இறங்கும். 8000 கிலோவுக்கு 400 சிப்பம் அரிசி இறங்கும். இப்போ 400 சிப்பம்ன்றது அதில் குறைஞ்சது 2 கிலோ வச்சிங்கன்னா 1000 கிலோ இதுலேயே குறைஞ்சிரும். அது அந்த முறையில், அதாவது ஒரு சில நேரத்தில் சரியாக வந்துடும், ஒரு சில நேரத்தில் ரொம்ப மோசமாக வந்துடும். இதை நம்ம அதிகாரிட்ட சொல்கிறப்ப திருப்பி விட்ருங்க அப்படின்றாங்க. ஆனால் குடோனில் சில நேரத்தில் ஏற்றுக்க மாட்டுறாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இப்போ எடை வந்து குறைவாக வருதில்ல, என்ன மாதிரியான முறைகேடுகள் வந்து நடக்குதுன்னா? முறைகேடு எப்படி நடக்குதுன்னா, இப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன செய்வாங்க, இப்போ எல்லாம் ரேஷன் கடைக்காரங்க தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கள் மேலே அந்த குற்றஞ்சாட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ரேஷன் கடைக்காரங்க தான் நீங்கள் அரிசியை குறையா போகிறீங்க, ஏன் குறையா போகிறீங்க, நீங்கள் வந்து அப்படியே திரும்பி என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு பக்கத்து போகிறப்ப பரப்பு வரப்போ நீங்கள் தான் குறையா போகிறீங்க, அரிசியை குறையா போகிறீங்க, கவர்மெண்ட் சரியாக கொடுக்குது அப்படின்ற. நாங்கள் என்ன சொல்லுவோம், மொத்தமாக சரியாக கொடுங்க, சரியாக உண்மையாக போடுறோம். அதான் இப்போ வந்து ஒவ்வொரு கடைக்கும் வந்து ஒரு 300 சிப்பம் வருதுன்னா கிட்டத்தட்ட 900 கிலோ வந்துட்டு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சரஜ் ஆகுதுன்னா அந்த 900 கிலோன்றது வந்து எங்கே போகுது? அது வந்து அது சாக்கில் போயிடுது இல்லை. இப்போ ஸ்டேஜ் முறை சாக்கு முறையில் போயிடுது, 900 கிலோ போயிடுது. அது எங்கேயோ போய் இது போய் குடோனில் தான் இது பண்ணணும். இப்போ நீங்கள் இது சொன்னால் அதிகாரிகிட்ட பேசிக்கலாம். அதிகாரிங்க வந்து ஆய்வு பண்ணும்போது அதில் வந்து இதோட இந்த முறைகளோட வடிகால் எந்த இடத்துல போய் சேருதுன்றதை சொல்கிறாங்க. அதிகாரியை ஆய்வு பண்ணுறப்ப குடோனில் இருக்க அனைவரும் சரியான முறை சரியான நேரத்தில் நடக்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அனைத்து நேரங்களிலும் ஒரு ஆளை போட்டு சரி பண்ணி அனுப்புங்க. நீங்கள் டெய்லி போனால் சரியாக இருக்க முடியும்.
அதிகாரிகள் வந்துட்டு முறையாக தொடர்ச்சியாக இதில் வந்து ஆய்வு மேற்கொள்ளும் பட்சத்தில் மட்டுமே தான் பொதுமக்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவில் வந்து அந்த பொருளை வந்து வழங்க முடியும் என்கின்ற விஷயத்தில் வந்து ரேஷன் கடை பணியாளர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனந்தி, மக்களுக்கு சரியான அளவுல இந்த ரேஷன் பொருட்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டாலும் கூட ரேஷன் கடைக்கு வரக்கூடிய பொருட்களுடைய எடை குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியதும் அவசியமா இருக்கு. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.